வணக்கம் பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் விமலநாதன், ஆசிரியர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. சென்ற நிகழ்ச்சியில் நிகழ்தகவு பாடத்தில் வரைவிலக்கணங்கள், தேற்றங்கள், அவை தொடர்பான விடயங்களை ஆராய்ந்தோம். இன்று அவற்றின் தொடர்ச்சியாக கடந்த கால வினாக்கள், ஏனைய வினாக்களையும் இன்று நாங்கள் ஆராயவிருக்கின்றோம். குறிப்பு: P A ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C சமன் PA சக PB சக PC மைனஸ் PA டவட்டு B மைனஸ் PB டவட்டு C மைனஸ் PC டவட்டு A சக PA டவட்டு B டவட்டு C. ஒரு முக்கியமான முடிவு. இந்த முடிவை ஒருக்கா நாங்கள் நிறுவி போட்டு அங்கால வினாக்களுக்கு போவோம். இங்கே கவனிங்க. PA ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C. இதை நாங்கள் என்ன செய்வோம்டா, A ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C இப்படி ஒரு பிராக்கெட் போட்டு எழுது. சரி, இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்பு உங்களுக்கு எழுத தெரியும். PA சக B ஒன்றிப்பு C சய P A இடவெட்டு B ஒன்றிப்பு C. சரியா? சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகள். PA சக B ஒன்றிப்பு C PB சக PC சய B இடவெட்டு C என்று எழுதலாம். மைனஸ் இந்த PA இடவெட்டு B ஒன்றிப்பு C A இடவெட்டு B ஒன்றிப்பு A இடவெட்டு C இந்த பரம்பல் விதியை பாவிச்சு எழுதி கிடக்கு. A இடவெட்டு B ஒன்றிப்பு A இடவெட்டு C PA சக PB சக PC மைனஸ் PB இடவெட்டு C சய PA இடவெட்டு B ஒன்றிப்பு A இடவெட்டு C. ரெண்டு நிகழ்ச்சிகளின் ஒன்றிப்படுத்திட்டு நிகழ்வு காண்றோம். நாங்கள் அந்த தேற்றத்தை பாவிக்க போகிறோம். என்ன? A இடவெட்டு B இந்த நிகழ்வு சக A இடவெட்டு C இந்த நிகழ்வு சய A இடவெட்டு B இடவெட்டு A இடவெட்டு C. ரெண்டு தரம் A இடவெட்டு A என்று வந்தா A இடவெட்டு உங்களுக்கு தெரியும் A என்று. அப்போ A இடவெட்டு B இடவெட்டு C. சரி, இப்போ பாருங்க. PA சக PB சக PC மைனஸ் இந்த A இடவெட்டு B முதல் எழுதுவோம். சய B இடவெட்டு C சய C இடவெட்டு A சக A இடவெட்டு B இடவெட்டு C. அப்போ இந்த முடிவை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். சரியா? இனி இந்த முடிவை பாவிச்சு செய்கிற வினாக்களை பார்ப்போம். இந்த முதலாவது வினாவை பார்ப்போம். இந்த PA ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C பெரிதல்ல சமன் 17 என்று தந்திருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த PA ஒன்றிப்பு B ஒன்றிப்பு C அதின் பிரிவு எழுதணும். PA இருக்கு, PB இருக்கு, PC இருக்கு. A இடவெட்டு C கிடக்கு. B இடவெட்டு C நிகழ்வை பற்றித்தான்
அந்த சமநிலை தொடர்பு கேட்டுக்கிடாது. அப்போ ஏ இடைவெட்டு பியின் நிகழ்வை காணும். சரி, இங்கே பாருங்க, பி ஏ ஒன்றிப்பு பி ഇതിൻ്റെ വിരിവ് പി എ സഹ പി ബി സയ പി എ ഇടവെട്ട് ബി. சரி, பி ஏ ஒன்றிப்பு பி 4/5, பிஏ 3/5, பிபி 2/5. இப்போ நாங்கள் பி ஏ இடைவெட்டு பியை இதில் இருந்து காணலாம். சரிதான்? அப்போ பி ஏ இடைவெட்டு பி சமன், அப்போ இது 5/5 1 சய 4/5 சமன் 1/5. சரிதான்? ரைட். அப்போ பி ஏ இடைவெட்டு பியை கண்டுட்டோம். இப்போ நாங்கள் ഇതിൻ്റെ വിരിവ് എഴുതുவோம். പി എ ഒன்றிப்பு ബി ഒன்றிப்பு சி, അതിൻ്റെ വിരിവ് എഴുതുவோம். ரைட். அப்போ பி ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சின்ற விரிவு எழுதி கிடக்கு. இந்த விரிவில் எங்களுக்கு கன முடிவுகள் தெரியும், அதுகளையும் ஒருக்கா போடுவோம். பிஏ 3/5 தெரியும், பிபி 2/5 தெரியும், பிசி அரை தெரியும், பி ஏ இடைவெட்டு சி தெரியும், பி இடைவெட்டு சி காணணும், சி ஏ இடைவெட்டு பி கண்டிருக்கிறோம் 1/5. அப்போ இதில் போடுவோம். அப்போ இந்த பிஏக்கு பதிலாக 3/5, பிபிக்கு பதிலாக 2/5, பிசிக்கு பதிலாக அரை, பி ஏ இடைவெட்டு பி 1/5, பி இடைவெட்டு சி, அதுதான் அந்த சமநிலை தொடர்பில் நாங்கள் நிறுவ வேண்டியது. சி இடைவெட்டு ஏ 3/10, சரியா? அடுத்தது சக ஏ இடைவெட்டு பி இடைவெட்டு சி. ஏ இடைவெட்டு பி இடைவெட்டு சி அவர் தந்திருக்கிறார் 1/5. அப்போ அதுவும் 1/5. சரியா? இந்த பி ஏ ஒன்றிப்பு பி ஒன்றிப்பு சியை அவர் 17/20, അതിൻ്റെ நிகழ்வு 17/20 விட பெரிது அல்லது சமன் என்று தந்திருக்கிறார். அப்போ இந்த நிகழ்வு 17/20 விட பெரிது அல்லது சமன். சரியா? அப்போ இதில் இருந்து பி பி ஒன்றிப்பு சி അതിൻ്റെ நிகழ்வுக்கு ஒரு சமநிலை தொடர்பை நாங்கள் எடுக்கலாம். சரிதான்? இங்கே பாருங்க, இதில் 1 இதை சுருக்கினோம்னா இதுக்கு போமாசி 10, 5ல் 2 போனால் 3, சய பி பி இடைவெட்டு சி. அப்போ இது 10ல் 2, அப்போ 10ல் 1, ரைட். இப்போ நாங்கள் பி பி இடைவெட்டு சி சிறிதல்ல சமன்
10ல் 2 இஞ்சால 1 12ன் கீழ் 10 17ன் கீழ் 20. அப்போ பி பி இடவிட்டு சி உங்களுக்கு என்னென்று வருதுண்டா இது 10 அப்போ 20 24 24ல் 17 போனால் 7 அப்போ 20 மேல் 7 வரும் சரிதான் ரைட். இப்போ இங்கே பாருங்க நாங்கள் காட்ட வேண்டியதை பார்ப்போம். பி பி இடவட்டு சி சிறிதல்ல சமன் 7ன் கீழ் 20. ஒரு பக்கத்தை நாங்கள் எடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் 1ன் கீழ் 5 விட பெரிசண்டு காட்டும் பெரிது அல்லது சமன் காட்டும் சரியா பிள்ளைகளே ரைட். அப்போ இங்கே பாருங்கோ இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் நாங்கள் செய்துட்டோம். இப்போ இந்த பி இடவட்டு சி உங்களுக்கு தெரியும் ஏ இடவட்டு பி இடவட்டு சி பி இடவட்டு சியின் ஒரு துடைப்பிரிவு. ஆகவே ஏ இடவட்டு பி இடவட்டு சி ഇതിൻ്റെ நிகழ்வு சிறிது அல்லது சமன் பி இடவட்டு சியின் நிகழ்தகவு. சரி அப்போ ஏ இடவட்டு பி இடவட்டு சியின் நிகழ்வு 1ன் கீழ் 5. அப்போ சிறிதல்ல சமன் பி பி இடவட்டு சி. அப்போ இந்த 1லேயும் 2லேயும் இருந்து சேர்த்து விடுவோம். அப்போ 1ன் கீழ் 5 விட பெருசு 7ன் கீழ் 20 விட சின்னன் பி பி இடவட்டு சி 1ன் கீழ் 5 விட பெரிதல்ல சமன் 7ன் கீழ் 20 விட சின்னன். சரியா ஓகேயா சரி. அப்போ இதுதான் நாங்கள் நிறுவ வேண்டிய விடயம் சரியா. 1ன் கீழ் 5 விட பெரிது அல்ல சமன் 7ன் கீழ் 20 விட சின்னன் சரியா ரைட். அடுத்த ஒரு வினாவுக்கு போவோம். இது 2017ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமில் பார்ட் ஏயில் வந்த மிக இலகுவான ஒரு வினா சரியா ரைட். இந்த ஏ பி ஆகியன ஒரு மாதிரி வழி ஒமேகாவின் இரு நிகழ்ச்சிகள் என கொள்வோம். வழக்கமான குறிப்பீட்டில் இந்த ஏ ஒன்றிப்பு பியின் நிகழ்தகவு தந்திருக்கு. ஏ ஒன்றிப்பு பியின் நிகழ்தகவு தந்திருக்கு. ஏ டேஸ் ஒன்றிப்பு பி டேஸ் அதின் நிகழ்தகவும் தந்திருக்கு சரியா ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா பி ஏ டேஸ் ஒன்றிப்பு பி டேஸ் சரி இதை என்னென்று எழுதுவீங்கள் ஏ இடைவெட்டு பி முழுவதின் டேஸ் இப்படி எழுதலாம் சரியா ரைட். அப்போ இது எவ்வளோ தந்திருக்கு 5ன் கீழ் 6 சரிதான். அப்போ இது 5ன் கீழ் 6 தந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை 1 மைனஸ் பி ஏ இடவெட்டு பி சமன் 5ன் கீழ் 6. அப்போ இதில் இருந்து பி ஏ இடவெட்டு பி 1ல் இருந்து 5ன் கீழ் 6 கழிச்சா 1ன் கீழ் 6 சரியா ரைட். இப்போ நாங்கள் காட்ட வேண்டியது பிஏயையும் பிபியையும் தான் நாங்கள் காணணும். அப்போ பிஏ விட்டு பியை கண்டுட்டோம். మరి இன்னும் ஒரு தரவு தந்திருக்கு சரிதான். ஏ நிகழ்வு தரப்பட்ட பி நிபந்தனை நிகழ்வு
அது ஒன்றின் கீழ் 4 என்று தந்திருக்கு. சரி, அப்போ அதையும் அதுக்கும் ஒரு எழுதும். சரி, இந்த முடிவில் இருந்து இதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன? நிபந்தனை நிகழ்வுக்குரிய வரைவிலக்கணம் பி பி இடைவெட்டு ஏயின் கீழ் பிஏ. அப்போ இதுதான் ஒன்றின் கீழ் 4. எங்களுக்கு ஏ இடைவெட்டு பின்ற நிகழ்வு ஒன்றின் கீழ் 6 கண்டுட்டோம். அப்போ இப்போ இதுக்கு ஒன்றின் கீழ் 6 போடுவோம். பிஏ இது ஒன்றின் கீழ் 4. இப்போ இதில் இருந்து நாங்கள் இப்போ ஒன்றின் கீழ் 4 நாங்கள் காணலாம். சரியா? இப்போ பிஏ எழுவாயாக்கி விட்டீங்களா? சரிதான். 4 கீழ் 6 சுருக்கினா 2 கீழ் 3 வேறு. இப்போ முதலாவது கேட்டது பிஏ கேட்டுக்கிறாங்க. சரிதான். அடுத்தது கேட்டது பிபி. உங்களுக்கு தெரியும் பி ஏ ஒன்றிப்பு பி பிஏ சக பிபி சய பிஏ இடைவெட்டு பி இதுக்கு சமன். இப்போ இதில் பி ஏ ஒன்றிப்பு பி தந்திருக்கு. சரிதான். இங்கே பாருங்க பிள்ளைகளே, பி ஏ ஒன்றிப்பு பி தந்திருக்கு 4 கீழ் 5. சரிதான். மற்ற பிஏ கண்டுட்டோம். அப்போ பிபியை காணலாம். இங்கே பாருங்க, பிஏ ஒன்றிப்பு பி 4 கீழ் 5. அப்போ இதுக்கு நாங்கள் 4 கீழ் 5 போடுவோம். சரியா? இப்போ பிஏ 2 கீழ் 3, பிபி காணணும். பி ஏ இடைவெட்டு பி 1 கீழ் 6. சரி, இப்போ இதில் இருந்து நாங்கள் பிபியை காணலாம். சரிதான். அப்போ பிபி எழுவாயாக்கி விட்டீங்களா? 4 கீழ் 5 சய 2 கீழ் 3 சக 1 கீழ் 6. சரிதான். இப்போ 4 கீழ் 5 இது 4 கீழ் 6, அங்கால 1 கீழ் 6. சரிதான். அப்போ 3 கீழ் 6. அப்போ சய. அப்போ 10 போமாசி, இது 8, இது 5, 3 கீழ் 10. சரிதான். ரைட். சரி, இங்கே பாருங்க பிள்ளைகளே, இப்போ கேட்ட கேள்வி பிஏயையும் பிபியையும் காண சொல்லி கேட்டுக்கிடாங்க. சரியா? ரைட். அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த 3வது வினாவை பாருங்க. ஒரு சமநிலை தொடர்பு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த சமநிலை தொடர்பை நிறுவனமெண்டா, இந்த நிகழ்தகவில் ஒரு சமநிலை தொடர்பை நிறுவனமெண்டா பெரிய நிகழ்ச்சி உண்டை விட சின்ன நண்டெடுக்கணும். உண்டை விட சிறிது அல்ல சமம். சிறிய நிகழ்ச்சி தான் சைவரை விட பெருசென்று எடுத்தால் தான் இந்த மட்டுமட்டான சமநிலையை நீங்கள் கொண்டு வரலாம். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எக்ஸ் ஒன்றிப்பு வையின் நிகழ்வு உண்டை விட சிறிது அல்லது சமனண்டு எடுக்க போகிறேன். சரி, அப்போ பி எக்ஸ் ஒன்றிப்பு வை உங்களுக்கு தெரியும். இந்த விரிவு px சக py சய px இடைவெட்டு y. px தெரியும் 3 கீழ் 5, py தெரியும் 2 கீழ் 3, px இடைவெட்டு y. இதை சுருக்கினா 9, அப்போ 19 கீழ் 15 சய பி எக்ஸ் இடைவெட்டு y.
சரிதான். அப்போ இதுதான் பி எக்ஸ் ஒன்றிப்பு y. இப்போ நான் இந்த எக்ஸ் ஒன்றிப்பு y-ன் நிகழ்தகவு சிறிதல்ல சமன் உண்டு நான் எடுக்க போறேன். சரிதான். உங்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு ஒன்றுக்கு சமன் அல்லது ஒன்றை விட சின்னனா இருக்கும். அதே மாதிரி சைவருக்கு சமன் அல்லது சைவரை விட பெரிதாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக 19/15 சய பி எக்ஸ் இடைவெட்டு y. இதில் இருந்து நீங்கள் பி எக்ஸ் இடைவெட்டு y பெரிதல்ல சமன் 19/15 சய உண்டு. இதை சுருக்கினீங்களா 19ல் 15 போனால் 4 கீழே 15. அப்போ ஒரு பக்கத்தை எடுத்துட்டோம். எக்ஸ் இடைவெட்டு y-ன் நிகழ்தகவு பெரிது அல்லது சமன் 4/15 ஒரு பக்கத்தை எடுத்துட்டோம். இனி மற்ற பக்கத்தை எடுக்கும். சரிதான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய நிகழ்ச்சியின் நிகழ்தகவு சிறிதல்ல சமன் உண்டு எடுக்கணும். சிறிய நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பெரிதல்ல சமன் 0 எடுக்கணும். சரி. இப்போ இந்த எக்ஸ் இடைவெட்டு y இங்கே பாருங்க. இந்த எக்ஸ் இடைவெட்டு y-ன்றது எக்ஸின் ஒரு தொடர்பிரிவு y-ன் ஒரு தொடர்பிரிவு. அப்போ எக்ஸின் நிகழ்தகவு எக்ஸ் இடைவெட்டு y-ன் நிகழ்தகவை விட பெருசாக இருக்கும். அதே மாதிரி y-ன் நிகழ்தகவும் பெருசாக இருக்கும். அப்போ இதில் பார்க்கவே தெரியுது. இங்கே பாருங்க பிள்ளைகளே, இந்த எக்ஸ் இடைவெட்டு y-ன் நிகழ்தகவு அது எக்ஸின் நிகழ்தகவை விடவும் சின்னன், y-ன் நிகழ்தகவை விடவும் சின்னன். இந்த 3/5ன்றது எக்ஸின் நிகழ்தகவு. சரிதான். இந்த எக்ஸின் நிகழ்தகவு y-ன் நிகழ்தகவை விட சின்னன். அப்போ நாங்கள் இங்கே இதில் எழுதுகிறோம் பிள்ளைகளே, எக்ஸ் வந்து சரிதான் இந்த எக்ஸ் இடைவெட்டு y வந்து எக்ஸின் ஒரு தொடர்பிரிவு. ஆகவே எக்ஸ் இடைவெட்டு y-ன் நிகழ்தகவு சிறிதல்ல சமன் எக்ஸின் நிகழ்தகவு. எக்ஸின் நிகழ்தகவு உங்களுக்கு தெரியும் 3/5. அப்போ இதுதான் அங்கே எழுதி கிடக்கு. சரியா? ரைட். அப்போ இது 2வது முடிவு. இந்த முதல் எழுதினது முதலாவது முடிவு. இந்த 2ஐயும் சேர்த்து சரிதான். இது முதலாவது முடிவு. இந்த 2ஐயும் சேர்த்து இந்த பி எக்ஸ் இடைவெட்டு y 4/15 விட பெரிசு, 3/5 விட சிறிது. இல்லை சமனும் பெற. சரியா பிள்ளைகளே? இதுதான் அங்கே நிறுவ சொல்லி கேட்டது. இந்த முடிவு தான் அங்கே நிறுவ சொல்லி கேட்டிருக்கு. சரி. அடுத்ததா இந்த நிபந்தனை நிகழ்வு. இந்த நிபந்தனை நிகழ்வு 2/5 விட பெரிது அல்லது சமன் 9/10 விட சிறிது அல்லது சமன் என்று காட்டும். சரி. ഇതിൻ്റെ വിരിവെഴുതിന உங்களுக்கு தெரியும். இப்போ ഇതിൻ്റെ വിരിവെഴുതിന പി എക്സ് ഇടവെട്ട് y-ன் கீழ் പി എക്സ്. அப்போ எக்ஸ் இடைவெட்டு y-க்கு അതിൻ്റെ நிகழ்தகவுக்கு ஒரு சமநிலை தொடர்பு இருக்கு. அப்போ நான் அந்த தொடர்பை மேலையும் கீழையும் py, இது py, py-ஆல் பிரிப்போம். சரியா பிள்ளைகளே? ரைட். அப்போ இப்படி ஒரு தொடர்பை நீங்கள் நிறுவி இருக்கிறீர்கள். 2 பக்கமும் py-ஆல் பிரிப்போம். ஏனெண்டா y-ன் நிகழ்தகவு போன் நேர்,
சரி, அப்போ PY வையின் நிகழ்வு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வையின் நிகழ்வு தெரியும். சரிதான், வையின் நிகழ்வு 2/3. அப்போ நாங்கள் இந்த இதுக்கு பதிலாக 2/3 போடுவோம். இதுக்கு பதிலாக 2/3. இப்போ 4/15 2/3. இதுதான் என்ன நிபந்தனை நிகழ்வு. இதுக்கு பதிலாக 2/3 போடுவோம். சரி, அப்போ இதை சுருக்கினீங்களா இந்த மேலே 12 கீழே 30 9 கீழே 10. ரைட், இப்போ இதை சுருக்குவோம். 6ஆல் சுருக்கினா 6 2 12 6 5 30 9/10. சரியா, அப்போ இதுதான் அங்கே நிறுவ சொல்லி கேட்டிருக்கு. சரியா, ரைட். அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இங்கே பாருங்க, இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்து போட்டு நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். சரியா, குறிப்பு: பரிசோதனை ஒன்றின் பேறுகள் வெற்றி தோல்வி என இரு வகைப்படுத்தப்படுகின்றன. வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு P ஆகும். இப்பரிசோதனை n தடவைகள் செய்யப்படுகின்றன எனின் R தடவைகள் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு NCR. வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு P. அப்போ P இன் R. வெற்றி பெறாமல் இருக்கிறது அல்லது தோல்வி அடைகிறது 1 - P. 1 - P இந்த மிச்சம் n-R. சரியா, இப்போ இது ஒரு உதாரணத்தில் பார்த்துட்டு பிறகு நீங்கள் இந்த முடிவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இங்கே பாருங்க, ஒரு உதாரணம். தலை விழுவதற்கான நிகழ்தகவு 1/3 ஆகும். சரிதான், ஆகுமாறுள்ள கோடிய நாணயம் ஒன்று 5 தடவைகள் மேலே எறியப்படுகின்றன. சரியாக 2 தடவைகள் தலை விழுவதற்கான நிகழ்தகவு யார்? அப்போ ஒரு தலை விழுகிறதுக்கான நிகழ்வு 1/3. அப்போ தலை விழாமல் இருக்கிறது அல்ல டெயில் விழுகிறது 2/3. இப்போ 5 தடவை எறிகிறோம், சரியாக 2 தடவை தலை விழுகிறது. இரு தடவைகள் தலை விழுதல். சரி, 5 தடவை எறிகிறோம், 2 தடவை தலை விழணும். தலை விழுகிறக்கான அளவு 1/3. அதிൻ്റെ இந்த 2ஆம் அடுக்கு. தலை விழாமல் இருக்கிறது 1/1/3 2/3. அதிൻ്റെ இந்த மிச்சம் 3. சரிதான், அப்போ இதை சுருக்கணும். 5C2 10 கீழே 9 8 27. சரிதான், அப்போ சுருக்கி நீங்களண்டா மேலே 80. சரிதான், 63 7 63 6 மிச்சம் 18 6 24. 80 243. சரிதான், ரைட். 4வது ஒரு கேள்வி. கோடாத சதுரமுகி தாயக்கட்டை ஒன்று n தடவைகள் எறியப்படுகின்றன. குறைந்தது ஒரு 6ஐ பெறுவதற்கான
நிகழ்தகவு 671 கீழ் 1296 எண்ணின் பெருமானத்தை காண். இதில் என்னண்டா குறைந்தது ஒரு 6ஐ பெறலண்டா ஒரு எண் தடவையில் ஒரு தடவை 6 வரலாம், 2 தடவைகள் 6 வரலாம், 3 தடவைகள் 6 வரலாம், எண் தடவைகளும் 6 வரலாம். அப்படி வரக்கூடிய நிகழ்வு தான் தந்திருக்கு. சரி, இப்போ நான் இந்த நிகழ்ச்சி எக்ஸ் அண்ட் எடுப்போம். எக்ஸ் அண்ட நிகழ்ச்சி என்னென்று எடுக்கிறேன்டா குறைந்தது ஒரு 6ஐ பெறல். சரி, இப்போ நான் எக்ஸ் டேஷ் ഇതിൻ്റെ നിങ്ങളുടെ மிக இலகுவாக കാണണം. எக்ஸ் டேஷ் அண்டா என் தடவையும் 6 பெறாமல் விடுறதுக்கான நிகழ்வு. அப்போ சரிதான், ஒரு தடவை 6 விடுறதுக்கு நிகழ்வு உண்டின்களா. அப்போ என் தடவையும் 6 பெறாமல் விடணுமெண்டா 6 பெறாமல் விடுறதுக்கான நிகழ்வு 5களா. அப்போ முதல் தடவையும் 6 வரக்கூடாது, 2ஆம் தடவையும் 6 வரக்கூடாது, இப்படியே என் தடவையும் 6 வரக்கூடாது. சரிதான். சரி, அப்போ 5/6 என்ன மடக்கு. அப்போ என் தடவையும் 6 பெறாமல் விடுறதுக்கான நிகழ்வு. இது என்னத்துக்கு சமன் உங்களுக்கு தெரியும். px டேஷ் அண்டா 1 - pxக்கு சமன். அப்போ 1 - 671 1296. சரிதான், ரைட். அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன காணலாம். சரிதான். அப்போ இங்கே பாருங்க, 5/6 என்ன மடக்கு 1296 671 அப்போ 6 625 1296 25 வர்க்கம் 5 5/6 4ஆம் மடக்கு. அப்போ இதில் இருந்து நீங்கள் சரிதான் 5/6 என்னாம் அடுக்கு 5/6 4க்கு சமன். ஆகவே என் சமன் 4. சரியா பிள்ளைகளே? ராய், நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். 5வது, ஒரு குறித்த வகை முழங்காட் சத்திர சிகிச்சைக்கு 75% வெற்றி ஈட்டுவதற்கான நேர்த்தகவு உள்ளது. சரிதான். அப்போ நிகழ்தகவு என்று சொன்னால் 4/3. 4 நோயாளிகளுக்கு இச்சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. செப்பமாக 2 நோயாளிகளுக்கு மாத்திரம் இச்சத்திர சிகிச்சை வெற்றி ஈட்டுவதற்கான நிகழ்தகவு யார்? இப்போ 4 பேருக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்கிறோம், 2 பேருக்கு வெற்றி ஈட்டோம். வெற்றி ஈட்டுறதுக்கான நிகழ்வு 3/4, അതിൻ്റെ 2. വെറ്റി ഈട്ടാൻ വിടുന്നത് 1/4 25%. അതിൻ്റെ മിച്ചം ഇത ചുരുക്കി നിങ്ങളുണ്ടാ. ശരി, അപ്പം 4C2 6 ചെയ്താണ്. ഇഞ്ചാല് 3ൻ്റെ വർക്കം 9, 16 തര 16, அது 256. சரிதான். அப்போ 27 48 4 மிச்சம் 128. அப்போ 27 128. சரிதான். இதில் ஒரு 2 வெட்டி கிடக்கு 3 27. அப்போ 8 6 8 48 4 மிச்சம் 1 8 4 12 128. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம்.
இது கொஞ்சம் பெரிய கேள்வி. தலை விழுவதற்கான நிகழ்தகவு P ஆகவுள்ள ஒரு கோடிய நாணயத்துடன் நிமல், சுனில், பியல் ஆகியோர் ஒரு விளையாட்டில் ஈடுபடுகின்றனர். சரிதான். இதே ஒழுங்கில தான் அவர் நாணயத்தை அடுத்தடுத்து மேலே எறிகின்றனர். வாளை முதலில் பெறுவர், டெயில் கிடைச்சா அவர் வெற்றி பெற்றவர். சரிதான், ரைட். இப்போ நிமல் தனது 2ஆம் சுற்றில ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு, பிறகு 3ஆம் சுற்றில ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு, மற்றது கேட்டு கிடக்கு இறுதி என்ற அந்த சரிதான் இந்த விளையாட்டின் நிறைவில் ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு. சரிதான், ரைட். அதான் கேட்டு கிடக்கு. தலை விழுறதுக்கான நிகழ்வு P. சரிதான், டெயில் கிடைச்சா ஆட்டத்தில் வெற்றி. சரி, இங்கே பாருங்க. இதுக்கு ஒரு மரவரி படம் போடுவோம். இப்போ முதல்ல நிமல், சரிதான், இதில் டெயிலும் இதில் ஹெட்டையும் போடுறோம். சரி, அப்போ டெயில் கிடைச்சா அவருக்கு வெற்றி. ஹெட் கிடைக்கிறக்கான நிகழ்வு P, டெயில் கிடைக்கிறது 1 - P. சரி, அடுத்தது நிமலுக்கு அடுத்தது சுனில், அவர் நாணயத்தை சுண்டுவர். சரிதான், அவருக்கு டெயில் கிடைக்கலாம், டெயில் கிடைச்சா அவருக்கு வெற்றி, அதோட கேம் முடிஞ்சு. இல்லையண்டா அடுத்த பியர், அவருக்கு டெயில் கிடைக்கலாம் அல்லது ஹெட் கிடைக்கலாம். ஹெட் கிடைக்கிறதுக்கு நிகழ்வு P, மற்றது 1 - P. சரி, அப்போ இது முதல் சுற்றில இங்கே பாரு, முதல் சுற்றில இப்படி மரவரி படம் வரும். அப்போ இதில் ஒரு கிளை அப்படி முடியாமல் போய் கொண்டிருக்கு. திருப்பி நிமல் டெயில் கிடைக்கலாம் அல்லது அவருக்கு ஹெட் கிடைக்கலாம். டெயில் கிடைக்கிறது 1 - P, ஹெட் கிடைக்கிறது P. சரி, இப்போ முதலாவது கேட்டது என்னண்டா, நிமல் தனது 2ஆவது சுற்றில ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு. சரிதான், முதலாவது கேட்டது நிமல் தனது 2ஆவது முயற்சியில் ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு. இப்போ 2ஆவது முயற்சி என்றா முதல் முயற்சியில் தோக்கணும் என்றா ஹெட் கிடைக்கும், முதல் முயற்சியில் ஹெட் கிடைக்கும். சரிதான், மற்ற சுனில் பியலும் ஹெட் கிடைக்கணும் அவைக்கு. அப்போ என்ன வரும், P தர P. அப்போ P கனம் இன்டு 1 - P. சரிதான். சரி, 2ஆவது கேட்டு கிடக்கு, நிமல் தனது 3ஆவது முயற்சியில் வெற்றி பெறக்கான 3ஆவது முயற்சி என்றா முதலாவது முயற்சியில் தோக்கும், திருப்பி 2ஆவது முயற்சியிலே தோக்கணும். 2ஆவது முயற்சி என்றா சரிதான், அதுக்கு பிறகு சுனில் ட்ரெஸ் பண்ணி அவருக்கு ஹெட் கிடைக்கணும், அவர் தோக்கணும். பியல் அவருக்கு ஹெட் கிடைச்சி அவர் தோக்கணும், அதுக்கு பிறகு நிமல் அவரும் தோக்கணும். அப்போ சரிதான், இப்படியே Pயின் 6 தர 1 - P என்று வரும். சரியா, ரைட். பிறகு கேட்டு கிடக்கு, இந்த ஆட்டத்தின் இறுதியில் நிமல் வெற்றி பெறதுக்கான நிகழ்வு. இப்போ ஆட்டத்தில் இறுதியில் வெல்லணுமெண்டா அவர் முதல் தரம் வெல்லலாம். முதல் தரம் வெல்லலாமண்டா 1 - P, முதல் தரம் வின் பண்ணுறோம். சரி, முதல் தரம் டெயில் கிடைச்சா அவருக்கு வெற்றி. 2ஆம் தரம் டெயில் கிடைக்கிறது P கனம் இன்டு 1 - P. 3ஆம் தரம் Pயின் 6 தர 1 - P. இப்படி 4ஆம் தரம் Pயின் 9 வரும், இப்படியே போய் கொண்டிருக்கு. சரிதான், அப்போ இது ஒரு பெருக்கல் தொடர். 1 - P முதல் உறுப்பாகவும்
பி கனத்தை பொது விகிதமாகவும் உடைய ஒரு பெருக்கல் தொடர். சரிதான், உங்களுக்கு தெரியும் அந்த பொது விகிதம் ஒன்றை விட சின்னனாக இருந்தால் இந்த பெருக்கல் தொடர் ஒருங்கும். அப்போ அதே மாதிரி இந்த தொடரும் ஒருங்கும். அந்த ஒருங்குற பெருமானம் ஏயின் கீழ் 1 மைனஸ் ஆர் 1 மைனஸ் பி கனம். இதை சுருக்கினீங்களா சரி, இதை காரணிப்படுத்தினா இந்த 1 மைனஸ் பி வெட்டுப்படும் 1 ப்ளஸ் பி ப்ளஸ் பி வர்க்கம் என்று வரும். ஓகேயா? சரி, இதோட இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறார். இங்கே பாருங்க, நாணயத்தின் தலை விழுவதிலும் பார்க்க வால் விழுவதற்கு கூடிய இயல் தகவு இருக்குமெனின் நிமல் ஆட்டத்தை வெல்வதற்கு 50 வீதத்திலும் பார்க்க கூடிய நேர்தகவு உள்ளதென உய்த்தறிக. இப்போ நாணயத்தில் தலை விழுறதுக்கான இயல் தகவு வால் விழுறதை விட கூடவாம். சரிதான், ரைட். தலை விழுறதுக்கான இயல் தகவிலும் பார்க்க வால் விழுவதற்கு கூடிய இயல் தகவு. சரிதான், ரைட். அந்த சமன் அதில் வராதா? சரியா, ரைட். சரி, இப்போ ஹெட் விழுறதுக்குரிய நிகழ்வு பி, டெயில் விழுகிறது 1 மைனஸ் பி. சரிதான், அப்போ இதில் இருந்து நீங்கள் சுருக்கினீங்களா 2p உண்டை விட சின்னன் பி அரையை விட சின்னன் வரும். சரி, அதை நான் எழுதுறேன். இங்கே பாருங்க பிள்ளைகளே, பி அரையை விட சின்னன் வரும், பி அரையை விட சின்னன் வரும். சரியா, ரைட். இப்போ நிமல் ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு. சரிதான், நிமல் ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு 1 கீழ் 1 ப்ளஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் நிமல் ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு. சரி, இப்போ நாங்கள் ஏற்கனவே பி அரையை விட சின்னன்னு காட்டிட்டோம், பி அரையை விட சின்னன்னு காட்டிட்டோம். சரி, எங்களுக்கு தெரியும் பி அரையை விட சின்னன். இப்போ பி வர்க்கம் 1/4 விட சின்னன். அப்போ 1 ப்ளஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 சக அரை ச 1/4 விட சின்னன். இதை சுருக்கினீங்களா 7/4. சரி, இங்கே கவனிங்க பிள்ளைகளே. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்டா 1 ப்ளஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் சிறிது 7/4 காட்டியிருக்கு. அப்போ இது நேர் அவை தலகீழாக்கினா குறி மாறும், தலகீழாக்கினா குறி மாறும். சரிதான், 4/7 அரையை விட பெருசு. எங்களுக்கு என்ன தெரியுமாண்டா, இந்த நிமல் ஆட்டத்தை வெல்றதுக்கான நிகழ்வு அரையை விட பெருசு. அரையை விட பெருசுண்டா 50 வீதத்தை விட கூட. சரிதான், ரைட் ரைட். பிள்ளைகள், இந்த 7வது கேள்வியை கவனிங்க. இது 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி. தொடக்கத்தில் ஒவ்வொன்றும் வெள்ளை நிறமாக அல்லது கருப்பு நிறமாக உள்ள, சரிதான், 3 பந்துகள் பெட்டியில் இருக்கான். வெள்ளை நிறம் அல்லது கருப்பு நிறம் ஒரே மாதிரி பந்துகள். சரி, வெள்ளை பந்து எத்தனை கருப்பு பந்து எத்தனை என்று இதில் தெரியல. சரிதான், ஆனால் ஒரு வசனம் தந்திருக்கு என்னண்டா, பந்துகளின் தொடக்க சேர்க்கைகளின் 4 இயல் தகவுகளும் சம சந்தர்ப்பமானவை என எடுத்துக்கொண்டு வெளியே எடுத்த பந்து வெள்ளையா. பிறகு நாங்கள் ஒரு பந்து அதுக்குள்ள போட்டுட்டு தான் ஒரு பந்து எடுக்கிறோம். சரி, ஒரு வெள்ளை பந்தை போடுறோம். சரி, இங்கே பாருங்க, இப்போ நான் WI என்ற ஒரு நிகழ்ச்சியை வரையறுக்கிறேன். ஆரம்பத்தில்
பெட்டியில் I வெள்ளை பந்துகள் இருக்கு. வெள்ளை பந்துகள் உள்ளன. சரிதான், ரைட். அப்போ டபிள்யூ நோட்டண்ட ஆரம்பத்தில் சைவர் வெள்ளப்பந்துகள் இருந்தது. ரெண்டா கருத்து மூண்டும் கருப்பு. W1 ஒரு வெள்ளப்பந்து, W2 2 வெள்ளப்பந்துகள், W3 மூண்டும் வெள்ளப்பந்து. சரி, இப்போ ஒரு பந்தை அதுக்குள்ள போடுறோம். இங்கே பாருங்க, இப்போ மரவரி படம் கீறினா ஆரம்பத்தில் மூண்டும் கருப்பு பந்தாக இருக்கலாம். சரிதான், ஒரு வெள்ளப்பந்து இருக்கலாம், 2 வெள்ளப்பந்துகள் இருக்கலாம், 3 வெள்ளப்பந்துகள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் சம வாய்ப்பு. அப்போ 1/4 1/4 1/4. சரியா, ரைட். இப்போ ஒரு பந்து எடுக்கிறோம். சரிதான், அது வெள்ளையாக இருக்கலாம், அல்லாட்டி கருப்பாக இருக்கலாம். சரிதான், வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம். இதில் மூண்டும் வெள்ளப்பந்து, பிறகு போட்டதும் வெள்ளப்பந்துன்னா இப்போ இதில் வெள்ளப்பந்து மட்டும்தான் வரும். சரி, இப்போ பாருங்க, பெட்டியில் ஒரே ஒரு வெள்ளப்பந்து தான் இருக்கு, மிச்சம் மூண்டும் கருப்பு. ஏன்? அந்த போட்டதான் வெள்ளப்பந்து, முதல் இருந்த மூண்டும் கருப்பு பந்து. அப்போ ஒரு வெள்ளப்பந்து எடுக்கிறது 1/4, கருப்பு பந்து எடுக்கிறது 3/4. இது ஒரு வெள்ளப்பந்து. அப்போ புறவுண்டு போட்டு அப்போ 2 வெள்ளப்பந்து, 2/4 2/4. இதை பாருங்க, 2 வெள்ளப்பந்து. அப்போ போட்டதோட 3 3/4 1/4. இது 4 வெள்ளப்பந்து, அப்போ 1. இப்போ கேள்விக்கு வாங்க. வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தா? அப்போ வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தா இருக்கணுமெண்டா, சரிதான், வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தா இருக்கணுமெண்டா இந்த கிளையும் இந்த கிளையும் இந்த கிளையும் கீழே உள்ள கிளையும் வரும். அப்போ 1/4 தர 1/4 சக 1/4 தர 2/4 சக 1/4 தர 3/4 1/4 தர 3/4 சக 1/4 தர 1. இதை சுருக்கி அதுக்குரிய விடையை போடும். அப்போ இதுதான் வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்வு. சரிதான், ரைட். அடுத்தது கேட்டிருக்கு, வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தென தரப்படும் போது தொடக்கத்தில் பெட்டியில் 2 கருப்பு பந்து இருக்கு. 2 கருப்பு பந்துன்னா ஒரு வெள்ளை பந்து இருக்கும். வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தென தரப்படும் போது, உண்மையில அது நிபந்தனைகள் கேட்டுக்கிறாங்க. என்ன? வெளியே எடுத்த பந்து வெள்ளை பந்தென தரப்படும் போது தொடக்கத்தில் பெட்டியில் 2 கருப்பு பந்து இருந்து, 2 கருப்பு பந்துண்டா ஒரு வெள்ளை பந்து இருக்கணும். அப்போ W1. இதுதான் கேட்டுக்கிறாங்க. சரிதான், ரைட். அப்போ நாங்கள் நிபந்தனை நிகழக்கூடிய வரவிலக்கணத்தை எழுதி இதுக்குரிய விடையை காணலாம். அல்லது பேஸ் தேற்றத்தை பாவிக்கலாம். சரிதான், என்ன வரும்? இதில் மாறி வரும். கீழே PW. சரியா பிள்ளைகளே? சரி, அப்போ
பெட்டியில் ஆரம்பத்தில் ஒரு வெள்ளைப்பந்து இருந்ததெனின் சரிதான் எடுக்கிற பந்து வெள்ளியாக இருக்கிற காணி அளவு 2/4 PW1 சரிதான் பெட்டியில் அது 1/4 எல்லாம் சம சந்தர்ப்பம் PW இப்போ இதில் நீங்கள் ஒரு சுருக்கி ஒரு விட வரும் அதை கொண்டு வந்து போட்டு இதை சுருக்கினீங்களா உங்களுக்கு இதுக்கு ஒரு விட வரும் சரியா இதுதான் 2019ஆம் ஆண்டு கேள்வி நிகழ்தகவு தொடர்பான பல விடயங்களை சென்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று கடந்த கால வினாக்களை நாங்கள் ஆராய்ந்தோம் இத்துடன் இந்த நிகழ்தகவு பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்